ஒரு டயபெட்டாலஜிஸ்டா இந்த 3 ஹேபிட்ஸை நானும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன். அதே நேரத்தில் சுகர் இருக்க என் பேஷண்ட்ஸையும் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஹேபிட் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. லஞ்ச் டைமுக்கு அப்புறம் டீ ஆர் காஃபி எடுக்கிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணுங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற டேனின் அண்ட் கெஃபைன் மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் உங்களோட தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின் ஹார்மோனை டிஸ்டர்ப் செஞ்சிரும். ஸோ இதனால நீங்கள் நைட்டு தூங்குறப்போ உங்களுக்கு தேவையான 7 to 8 hours ஆஃப் ப்ராப்பர் ஸ்லீப் கிடைக்காம போயிடும். இந்த டீ காஃபி எல்லாம் பிரஞ்ச் டைமில் மார்னிங் 11 அப்போ எடுக்கிறது ஓகே தாங்க. ஆனால் அதுவே நீங்கள் 2-3 o'clock மேலே எடுக்கிறதோ இல்லை ஈவினிங் அண்ட் நைட் டைம் எடுக்கிறது வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு மீல்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி சாப்பிடும்போது உங்கள் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகிட்டே இருக்கும். இதனால இன்சுலினும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இப்படி ஆகும்போது உங்களோட ஹார்மோனல் சிஸ்டம் ஒரு பேலன்ஸ்லேயே இருக்காது, ஹேப்பஸாடஸ் ஆகிடுங்க. ப்ராசஸ் பண்ண பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ், ரெடி டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் இருக்க ஆயில்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கெடுதல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே குக் பண்ணி சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நான் உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் பிரவீன் ராஜ். சுகர் இருக்கவங்க ஹெல்த்தியான லைஃப் லீட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் உங்கள் லைஃப்பில் சுகர் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.